Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you all. கடந்த 2022 ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து திறந்த வாசலை கிருபையை நமக்கு முன்னே வைத்து வழிநடத்தின அவருடைய கிருபைக்காக நன்றி. I thank God for the grace that the Lord has rendered by setting an open door before us and was with us all through the year 2022. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் 2023 ஆண்டையும் நாம் காணவும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெறவும் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி. I also thank God who has strengthened us, who has blessed us to see this 2023 and to receive the promises for this year. இந்த முதல் ஞாயிறிலே முதலாவது நாளிலே மாலை வேளை கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். I also thank God for the grace that the Lord has rendered to share the word of God on this first day, on the first Sunday of this year. அவருக்கே எல்லா கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. All glory, honor and praise be to him alone. Praise the Lord. Praise the Lord. எண்ணாகமத்தின் புஸ்தகம் Book of Numbers, 14 அதிகாரம் chapter 14. 17 18 வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read verses 17 and 18. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. And now I pray, let the power of my Lord be great, just as you have spoken, saying, the Lord is long-suffering and abundant in mercy, forgiving iniquity and transgression, but he by no means clears the guilty, visiting the iniquity of the fathers on the children to the 3rd and 4th generation. ஆண்டவரே, Lord, இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, we commit the scripture portion that we read in your hands, Lord. இதிலிருந்து எங்களுக்கு எங்கள் சபைக்கு தூரத்திலே கேட்கிற மக்களுக்கு என்ன செய்தியை கொடுக்க வேண்டுமோ கிருபையாய் எங்களுக்கு போதித்தரலாம். May the Lord teach us the sermon that you want to teach from this verse to us, to our church, and to the people who are listening to this from far countries, Lord. உம்முடைய கரம் மாத்திரம் கூட இருக்கட்டும். Let your hand alone be with us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. நாம் வாசித்த இந்த வேத பகுதி The scripture portion that we read, தேவ மனிதனாகிய மோசே ஏறெடுத்த ஒரு ஜெபத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். here we read the prayer that was uttered by the servant of God named Moses. 13 14 அதிகாரம் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. The chapters 13 and 14 really play a very vital role. அவர்கள் வேவு பார்க்க போகிறார்கள். They go to spy the land. 12 பேர் கானான் தேச வேவு பார்க்க போய் 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். 12 people went to spy the land of Canaan, and 10 of them brought the evil report about the land. காலேபும் யோசுவாவும் நற்செய்தியை சொல்லுகிறார். Caleb and Joshua brought the good news. ஆனால் அதிகமான மக்கள் கொடுத்த துர்ச்செய்தியை தான் ஜனங்கள் நம்பினார்கள். But people believed the evil report that was given by the majority of people. கொஞ்சம் பேர் கொடுத்த நற்செய்தியை நம்புவதற்கு மக்கள் யாரும் விரும்பவில்லை. People did not desire to believe the good news that the minority people brought in. இந்த காலத்தில் கூட ஜனங்கள் நற்செய்திகளுக்கு செவியொப்பதை காட்டிலும் துர்ச்செய்திகளை கேட்கிறதிலே, அதை பேசுகிறதிலே, அதை எழுதுகிறதிலே தான் அதிகமான நேரத்தை செலவு பண்ணுகிறார். Even today, people also find time and spend most of their time in speaking, in also discussing and spreading and writing this bad news rather than the good news. ஜனங்கள் துர்ச்செய்தியை விசுவாசித்து இரவெல்லாம் அழுகிறார்கள். People also here, they believe the evil report and they weep the entire night. அப்பொழுது தேவன் அவர்கள் மேல் கோபம் கொள்ளுகிறார். And then the Lord becomes angry upon the people. இவர்கள் எதுவரைக்கும்
என்னை விசுவாசிக்காமல் முறுமுறுத்து கொண்டே இருப்பார்கள். How long these people will not trust me but keep on murmuring about me? நான் அவர்களை கொன்று போட்டும் என்று கேட்டுக்கிறார். And he said that I will consume them. அப்பொழுதுதான் மோசே ஜெபிக்கிற இந்த அருமையான ஜெபத்தை நாம் வாசிக்கிறோம். And that is when we read this beautiful prayer made by Moses. அவர் அந்த 17வது வசனத்திலே In verse 17, கர்த்தரை பற்றி சொல்லும் பொழுது, when he says about the Lord, நீர் நீடிய சாந்தம் உள்ளவர், he says in verse 18 in English, நீர் மிகுந்த கிருபை உள்ளவர், you are long suffering and abundant in mercy, நீர் மன்னிக்கிறவர், you are forgiving God, நீர் விசாரிக்கிறவர் you also visit the iniquity. என்றெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லிவிட்டு, After saying so many things about the Lord, என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக என்று மோசே ஜெபிக்கிறார். and he also prays, let the power of my Lord be manifested greatly. இவர் கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும் என்று சொல்லுகிறாரே, He says here, let the power of the Lord be manifested. இதுவரைக்கும் தேவன் அவர்களுக்காக எவ்வளவு வல்லமையான காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். See, so far the Lord has done so many great things for these people. அதெல்லாம் வல்லமை இல்லையா? Are they not powerful things? நான் யோசித்து பார்த்தேன். I thought about it. நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே If you read in the book of Exodus, 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, in chapter 5 and verse 1, மோசே பார்வோனை பார்த்து, Moses said unto Pharaoh, வனாந்தரத்திலே பண்டிகை கொண்டாடும்படி எங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று கேட்கிறார். he asked, let my people go that they may hold a feast to me in the wilderness. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, In chapter 5 and verse 3, 3 நாள் பிரயாணம் பண்ணி வனாந்தரத்திலே பலியிடும்படி அனுப்பிவிட வேண்டும் கேட்கிறார். he also asked the people to send that they may go 3 days journey into the desert and sacrifice to the Lord. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, In Exodus chapter 8 and verse 1, எனக்கு ஆராதனை செய்ய அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். he also says, send them that they may serve me. அப்போ தேவன் இந்த ஜனங்களை வெளியே கொண்டு போறதற்கு 3 மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. So there are 3 important reasons for the Lord to bring these people out. ஒன்று பண்டிகை கொண்டாட, 1, to make a feast. 2வது பலி செலுத்த, Number 2, to sacrifice. 3வது ஆராதனை செய்ய. Number 3, to serve the Lord. ஆனால் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று மோசே கேட்டபோது, But when the Moses requested to send the people, யாத்திராகமம் 5ஆம் 2ஆம் வசனத்துல in Exodus 5:2, அந்த பார்வோன் ராஜா கேட்கிறான், here Pharaoh said, அது யார் தேவன்? who is the Lord? அந்த தேவனுடைய பேச்சை கேட்கறதுக்கு நான் யார்? Who am I to listen to his voice? சுருக்கமாக சொன்னால், To say in short, அந்த நாட்களிலே எகிப்து ராஜா தான் தேவன். those days the king of Egypt was God, ஜனங்கள் அவரை தெய்வமாய் ஆராதிக்கிறார்கள். and people serve him as God. அவன் உயர்த்த நினைத்தால் உயரலாம், If we want to be exalted, he can be exalted. அவன் தாழ்த்த நினைத்தால் தாழலாம், If we want to be humiliated, he can come down. உயிரோடு சித்தமான உயிரோடு இருக்கலாம். If we want to stay alive, he can stay alive. அவன் கொல்ல விரும்பினால் யாரும் தடுக்க முடியாது. And if we want to kill someone, no one can stop that. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மோசேயினுடைய காலத்திலே அவன் ஒரு சட்டம் போடுகிறான். In the time of Moses, he brought a rule. ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட வேண்டும் என்று சொல்லி, He said all the male children should be thrown into the river. எதிர்த்து கேட்கவோ எதிர்த்து நிற்கவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை, யாருக்கும் துணிவும் இல்லை. No one has the power or no one can dare to oppose him or speak against him. அவன் வாயிலிருந்து என்ன வருகிறதோ அதுதான் சட்டம். And whatever comes out of his mouth is the law and rule. அவ்வளவு அதிகாரம் உள்ள ஒரு மனுஷன். He is a man of such a great authority. ஆண்டவரே சொல்லுகிறார், Even God himself says, என்னுடைய பலத்த கையை கண்டு உங்களை போக விடுவான் என்று சொல்லுகிறார். he said he will see my great hand and he will let you go. நீங்கள் யோசித்து பாருங்கள். You just think about it. கர்த்தர் தம்முடைய வல்லமையான கரத்தை அந்த எகிப்திலே நீட்டுகிறார். The Lord stretched his powerful hand upon this Egypt. பல வாதைகளை அங்கே அனுப்புகிறார். And he also sent many plagues. வேதம் சொல்லுகிறது, கடைசியாக எகிப்தியருடைய தலைச்சன்களை எல்லாம் கொன்றார். And at last he also killed the firstborn of the Egyptian. அவர்களுக்கு முன்பதாக செங்கடலை பிளந்தார். He also parted the Red Sea before them. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவர்களுக்கு முன்பதாக
ஒவ்வொரு நாளும் தேவை சந்திக்கும்படி வானத்திலிருந்து மன்னா பெய்ய பண்ணினார். In order to meet their needs, he also brought down manna every day from heaven. ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்தில் இறைச்சியை கொடுத்தார். And in every evening, he brought meat to them. கன்மலை பிளந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். And he also brought the water out of the rock. அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தில் கர்த்தர்களை வழி நடத்தினார். The Lord also led them as a pillar of cloud and pillar of fire. இதெல்லாம் நீங்க யோசித்து பாருங்க. If you think all these things, நம்ம கனவுல கூட காண முடியாத காரியம். these are the things which we can even dream. ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அதிசயமான வல்லமையை காண்கிறார்கள். The people see the miraculous power of God every day. வல்லமையான கரத்தோடு புறப்பட்டு போ. And they start with the powerful hand of God. இதெல்லாம் வல்லமை இல்லையா? Are this not the power of God? இந்த வல்லமையெல்லாம் மோசே பார்க்கலையா? Did not Moses see this power? இந்த வல்லமையெல்லாம் ஜனங்கள் பார்க்கலையா? Did not people look at this power? ஆனா இங்க என்ன சொல்லுகிற? But what does he say here? ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. Let the power of the Lord be manifested greatly. அப்ப நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையை விசுவாசிக்கிறேன். So I humbly believe in the name of Jesus. இந்த வாதைகளை அனுப்புகிறதும் தலைச்சன்களை கொல்லுகிறதும் தேவைகளை சந்திக்கிறதும் அற்புதமாய் நடத்துகிறதும் வல்லமை அல்ல. The sending the plagues, killing the firstborn, meeting the needs, and also doing great things is not the power. அவனோட வல்லமை எங்க விளங்க பண்ணுன்னு சொல்றார். He says the power of the Lord be manifested. என்ன வல்லமை தெரியுமா? You know what is that power? இவங்களை ஒரே நிமிஷத்துல அதம் பண்ணி போடுவேன்னு சொல்றார். He says, I will kill these people in one moment. ஆனால் மோசே கேட்கிறாரு, But Moses asks, உடைய வல்லமை விளங்குவதா? Lord, let your power be manifested. எதற்காக வல்லமை? Why this power? அவர்களை மன்னிக்கிறதற்கா. To forgive those people. இந்த வசனத்தை கர்த்தர் என்னிடம் கொடுத்து The Lord gave me this word. இதை தியானிக்கும்படியாக சொன்னபோது என்னுடைய இருதயம் நன்றியினால் நிறைந்தது. And when the Lord asked me to meditate this, my heart was filled with thanksgiving. அருமையானவர்களே, Yes, dear ones of God. இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலே In the beginning of this month, கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் வைத்த பாரம், the burden the Lord has kept in my heart. நாம் எல்லாரும் ஒரு புதிய வல்லமையினால் அபிஷேகிக்கப்பட வேண்டும். All of us should be anointed by a new power. எந்த வல்லமை என்றால் What is that power? மன்னிக்கிற வல்லமை. Power to forgive. நீங்க யோசித்து பாருங்க, எல்லா காரியத்தை விட ஒரு மனிதன் மன்னிக்கிறதான் பெரிய வல்லமை. Forgiving a person is the greatest power when you compare with all other things. ரெண்டு சம்பவங்களை நான் உங்களுக்கு முன்னே கொண்டு வருகிறேன். I bring you two incidents. பல வருஷங்களுக்கு முன்பதாக Many years ago, நம்முடைய சபைக்கு கனடாவிலிருந்து ஒரு புருஷனும் மனைவியும் இளம் தம்பதிகள் ஊழியம் செய்யும்படி வந்திருந்தார்கள். her husband and wife who came as an young couple from Canada to do the ministry to our church. கணவன் பிரசங்கம் பண்ணினார். And the husband gave the sermon. மனைவி சாட்சி கொடுத்தார். Wife also gave a testimony. அவர்கள் சாட்சி கொடுக்க எழும்பின உடனே When they stood up to give the testimony, முதலாவது பயன்படுத்தின வார்த்தை, the first word they used, I am a call girl. she said, I am a call girl. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கால் கேளுன்னா யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்க வீட்டுக்கு போகிறது. So you know very well about it. Call girl is someone who goes whoever calls her. அவர்கள் ஒரு நாள் அழைக்கப்பட்டு டாக்ஸிலே அந்த அழைக்கப்பட்ட வீட்டுக்கு போய் கொண்டிருந்தார்கள். One day she was going to the house who called her in a taxi. அந்த டாக்ஸி டிரைவர் ஆண்டவரை அறிந்த ஒரு மனுஷன். The taxi driver was the one who knew God. இவளுடைய நடவடிக்கைகளை பார்த்து இவள் யார் என்று கண்டு கொண்டான். Looking at her behavior, he understood who she was. தன்னுடைய வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கும் பொழுதே As he was driving his vehicle, இந்த பெண்ணுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். he began to preach the gospel to her. அவள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாள். She accepted that gospel. வாகனத்தை திருப்ப சொன்னாள். She asked to turn the vehicle. அவள் வீட்டுக்கு வந்தாள். She came home. முழங்கால் படியிட்டு கதறி அழுதாள். She knelt out and cried and prayed. தன் பாவங்களை அறிக்கையிட்டாள். She confessed her sins. கர்த்தர் அவளை மன்னித்தார். The Lord forgave her. இன்னைக்கு யார் தெரியுமா? Now who is she? உலகம் முழுவதும் சுற்றி கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிற ஒரு சுவிசேஷகை. Now she is an evangelist who goes around the world to preach the gospel of God. இதை யார் முன்னாலே சொல்கிறாள் தெரியுமா? Before whom does she say this? கட்டிய புருஷன் பின்னாலே உட்கார்ந்திருக்கிறார். Her husband is seated beside her. அவருக்கு முன்பதாக அந்த அம்மா அறிக்கை எழுதுகிறார். And she confessed the statement in front of him. அவர் தலையை ஆட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறார். And he is nodding his head and he was smiling. ஒரு விபச்சாரியை சுவிசேஷகனாய் மாற்றுகிற வல்லமையை காட்டிலும்
வேறு வல்லமை எங்க இருக்கு? So what is the greatest power than turning a prostitute into an evangelist? இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். I'll tell you one more incident. ஒரு முறை ஒரு கணவனும் மனைவியும் ரொம்ப அன்பு ஐக்கியமா இருந்தார்கள். So once a husband and wife were very much close together and intimate in love. தன் மனைவியின் மேல் அவன் உயிரே வைத்திருந்தான். And he loved her wife so much. ஒரு நாள் நண்பன் வந்து சொன்னான், One day his friend came and told, டேய் உன்னுடைய மனைவி மேல உயிரை வச்சிருக்கிற, see, you love your wife so much, ஆனால் உன் மனைவி நம்பிக்கையுள்ள அல்ல, but she is not trustworthy அவள் ஒரு துரோகி. and she is a traitor. அவன் கோபத்திலே தன் நண்பனை அடித்து விட்டான். Out of anger he bet his friend. ஆனால் ஒரு நாள் அவன் கேள்விப்பட்டான், But one day he heard, ஒரு பெரிய அரிவாளை எடுத்துக்கொண்டு he took a big sword தன் வீட்டுக்கு போனான். and he came to home. அங்கே அவள் பண்ணுகிற துரோகத்தை தன் கண்களாலே பார்த்தான். And he saw the treacherous act which he was committing in front of his eyes. ஓங்கி கதவை உடைத்துவிட்டு வீட்டுக்குள்ளே போனான். He broke the door open and went into the house. பின் கதவை திறந்து அந்த பெண் ஓடி போனாள். And that woman also opened the backside door and she ran away. ஆனால் அந்த ஆண் கிடைத்தான். He got that man then. தலையை துண்டாக வெட்டினான். He slayed his head. தலையை எடுத்துக்கொண்டு அவன் காவல் அதிகாரத்திலே போனான். He took his head and went to the police station. நடந்ததை சொல்லி தலையை ஒப்பு கொடுத்தான். He told what happened and then he committed that head to her. அவன் மேல் கேஸ் ஆனது. And there was a case that was filed. அவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. And it was given a life sentence. அவன் ஜெயிலில் அடைக்கப்பட்டான். And he was imprisoned. அவன் அங்கே அந்த ஜெயிலில் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது So when he was in that prison, இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு ஊழியர் அங்கே உள்ளே போய் இவனுக்கு அறிவித்தார். a servant of God who went to preach the gospel of Jesus to him. அவருடைய மன்னிப்பை குறித்து அறிவித்தார். He also spoke about the forgiveness of Jesus. அவனை ஏற்றுக்கொண்டான். He accepted it இயேசுவின் பாவத்தை மன்னித்தார். and Jesus forgave his sins. அவன் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தான். He began to read the Bible ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணினான். and he prayed every day. மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னான். He also preached about Jesus to others. அவனுடைய நல்ல நடக்கையை சிறை அதிகாரிகள் பார்த்தபோது And when the officers of the prison saw his good behavior, அவனுக்கு குறிக்கப்பட்ட காலத்துக்கு முன்பதாகவே அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிட்டார்கள். they just released him before his term of punishment could end. அவன் சொந்த ஊருக்கு வந்தான். He came to his own native. வருகிற வழியிலே ஒரு சுவிசேஷ கூட நடந்து கொண்டது. So on his way he saw a great gospel meeting that was going on. திரளான மக்கள் கூடி இருக்கிறார்கள். There were a multitude of people who were gathered there. அவன் வந்து உட்கார்ந்தான். He went and sat there. அவனுடைய உள்ளத்திலே ஒரு ஆசை. And he had a desire in his heart. தன்னுடைய சாட்சியை ஏன் இந்த மக்களுக்கு சொல்லக்கூடாது? Why don't I say my testimony to these people? போதகரிடத்திலே போய் உண்மையை சொன்னான். He went and told the truth to the pastor. உடனே போதகர் சந்தோஷமாக அவனை மேடையில் ஏற்றி சாட்சி சொல்ல அனுமதித்தார். The pastor also admitted him to go to the stage to tell his testimony to others. அவன் கண்ணீரோடு சாட்சி சொன்னான். With tears he spoke his testimony. இப்படி நான் கொலைகாரன் என்று சொன்னான். See, he said, I am a murderer. சொல்லிவிட்டு அவன் என்ன செய்தான் என்றால், After saying what did he do? 5 புருஷனை உடைய ஒரு ஸ்திரியை தேவன் ரட்சித்து அவளை சுவிசேஷையாக மாற்றினார். The Lord saved a woman who was the wife of 5 husbands and he made her a great evangelist. நீங்கள் எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம். You might be any great sinner, இன்றைக்கு இயேசு மன்னிக்க உண்மை உள்ளவர். but today God is faithful to forgive you. நீங்கள் யாரா இருந்தாலும் ஏழுமை முன்னாலே வாருங்கள். Is there someone you can come to the front? கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் The Lord will save you. என்று அவன் அழைப்பு கொடுத்தான். And he gave an altar call. அநேகர் எழும்பினார்கள். Many people stood up. அதில் முதலாவது எழுப்பின யார் தெரியுமா? Who was the first person who stood up? எந்த பெண் தன்னை கொலைகாரன் ஆகிறதுக்கு காரணமாயிருந்தாளோ அவனுடைய முன்னாள் மனைவி எழும்பி அழுது கொண்டு முன்னாலே வந்தாள். It was his wife who was the very reason for him to become a murderer. She came crying to the front. அவன் இயேசுவின் மன்னிப்பின் அனுபவத்தை உணர்ந்தான். And he also realized the forgiveness of Jesus. அந்த போதகரை பார்த்து சொன்னான், He said unto the pastor, நான் கொலைகாரன் ஆகிறதுக்கு இந்த பெண் தான் காரணம். she was a reason for me to become a murderer. இயேசு எனக்கு மன்னித்தார். Jesus forgave me நானும் அவளுக்கு மன்னிக்கிறேன். and I will also forgive her. அவன் மன்னித்தான். He forgave her. அந்த மேடையிலேயே அந்த போதகர் அவர்களுக்கு திரும்பவும் திருமணத்தை நடப்பித்து சொந்த ஊருக்கு அனுப்பினார். The pastor also solemnized the wedding again on that stage and sent them back to their native. இன்னைக்கு ஜனங்கள் அற்புதம் என்று சொல்லும்போது பேய் ஓடுகிறதும்
குணமாகிறதும் அதுதான் அப்ப சொல்லுகிறார்கள். Today, when people say miracles, they just consider miracles as casting out demons and people getting cured out of their diseases. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு வல்லமை தேவை. But you and I need a power. என்ன வல்லமை தெரியுமா? What is that power? மன்னிக்கிற வல்லமை. Power to forgive. அந்த வல்லமை விளங்குவதாக என்று மோசே ஜெபம் பண்ணினார். Moses prayed, let that power be manifested. இந்த 2023 ஆண்டினுடைய துவக்கத்திலே In the beginning of this year 2023, இப்படிப்பட்ட ஒரு மன்னிக்கிற வல்லமையினால் நானும் நம்முடைய சபையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களும் நிரப்பப்பட வேண்டும். இந்த புதிய ஆண்டிலே அந்த வல்லமையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். the Holy Spirit desires that myself, our church, and also everyone who listens to this word should be filled with that anointing and power to forgive in this new year. என் உள்ளத்திலே அதை மிக ஆழமாக ஆண்டவர் அழுத்தினார். The Lord also pressed this word very hard into my heart. இந்த 23 ஆண்டினுடைய துவக்கத்திலே In the beginning of this 2023, பரிசுத்த ஆவியானவர் விருப்பப்படி according to the desire of Holy Spirit, இந்த ஒரே காரியத்தை சபையிலே நான் வற்புறுத்த விரும்புகிறேன். I want to emphasize this only thing in our church. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது When Apostle Paul writes to the Ephesians, 4 அதிகாரம் chapter 4, 30 32 வாசியுங்கள். verses 30 to 32, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். and grieve not the Holy Spirit of God, whereby you are sealed unto the day of redemption. Let all bitterness and wrath and anger and clamor and evil speaking be put away from you with all malice, and be ye kind one to another, tender hearted, forgiving one another, even as God for Christ's sake hath forgiven you. பவுல் இங்கே எபேசியருக்கு எழுதும்போது When Paul writes to the church of Ephesians, நீங்கள் ஒரு பரிசுத்த ஆவியினுடைய முத்திரையை பெற்றிருக்கிறீர்கள். you have received a seal of the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவி நிறைந்தவர்கள். You are filled with the Holy Spirit. இவர்கள் யார் என்று கேட்டால் Who are they? எபேசியர் 1 அதிகாரம் 1 வசனத்திலே In Ephesians chapter 1 and verse 1, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, it says to the saints who are at Ephesians and to the faithful in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள், They are in Christ விசுவாசிகளா இருக்கிறார்கள், and they are the believers பரிசுத்தவான்களா இருக்கிறார்கள். and they are saints. ஆனா அவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா But what do they have? நீங்கள் வாசித்து பாருங்கள். As you read, கசப்பு, they have this கோபம், bitterness, wrath, மூர்க்கம், anger, குக்குரல், clamor, தூஷணம், evil speaking. மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. Be put away from you with all malice. அப்ப இவ்வளவு இருக்கு. So they have all these things. இவ்வளவு வச்சுக்கிட்டு Having all these things, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க. they are in Christ. இவ்வளவு வச்சுட்டு விசுவாசியா இருக்கிறாங்க. Having this, they are believers. இவ்வளவு வச்சுட்டு பரிசுத்தமா இருக்கிறாங்க. Having this, they are saints. பவுல் சொல்றாரு, Paul writes, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்துகிறீர்கள். he says, you are grieving the Holy Spirit of God, which you have received as sealed unto the day of redemption. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நீங்கள் என்ன செய்யுங்க? What are you supposed to do? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல Like how Christ forgave you, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். you have to forgive one another. நான் சில அருமையானவர்களே, I tell you, dear ones, இன்னைக்கு அநேக பரிசுத்தாவை பெற்றார்கள். today many have received the anointing of God. பரிசுத்தாவின் வரங்கள் They நிறைந்திருக்கிறார்கள். are filled with the gifts of the Holy Spirit. ஒருவேளை அற்புதங்களை கூட செய்கிறார்கள். Even they can even do miracles. ஆனால் உள்ளே இருக்கிற ஆவியானவர் மிக துக்கமாய் இருக்கிறார். But the Holy Spirit who is present in them is much grieved about it. மிகுந்த வேதனையோடு இருக்கிறார். He is full of great sorrow. நான் இவ்வளவு மன்னித்தேன், See how much I forgave him. இவ்வளவு ஆசீர்வதித்தேன், See how much I have blessed him. இவ்வளவு உயர்த்தினேன், See how much I have exalted him. ஆனால் இவர்கள் இதை நீக்கலையே. But they have not taken this away from them. நான் சொல்லுவேன், I tell you, நம்முடைய சபைக்கு இந்த வல்லமை தேவை. our church need that power. எனக்கு தேவை. I need that power. என்ன தேவை? What do I need? நீக்க வேண்டியதை நீக்கிவிட்டு மன்னிக்கும்படியாக.
to remove what is supposed to be removed and to forgive. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நீங்கள் இயேசுவின் வாழ்க்கையை நீங்கள் யோசிப்பீர்களானால், Even when you think about the life of Jesus, மத்தேயு 26 அதிகாரத்தில் in Matthew chapter 26, இயேசுவை பிடிக்கும்படியாக யூதாசுடைய தலைமையிலே அநேகர் வருகிறார்கள். so many came to arrest Jesus or the chief of Judas Iscariot. அங்கே பேதுரு இருக்கிறார். Here Peter was present. பேதுரு கையிலே பட்டயம் இருக்கிறது. Peter had a sword in his hand. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, The Bible says, பட்டயத்தினாலே அந்த பிடிக்க வந்த போர்ச்சவனுடைய வேலைக்காரனை வலது காது அறுந்து போகும் அளவுக்கு வெட்டினார். so he stretched out his hand and drew his sword and struck the servant of a high priest and smote off his ear. இயேசு கடிந்து கொண்டார். Jesus condemned that. என்ன சொன்னார்? What did he say? நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் இறங்கி வர மாட்டார்களா? If I pray, will my God will not provide me 12 legions of angels? நாம் அடிக்கடி சொன்னாலும் சொல்லுங்க தப்பில்லைன்னு நினைக்கிறேன். Even if I tell you very often, it is not wrong to say it again. எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணும் பொழுது When the king Hezekiah prayed, ஒரு ராத்திரியில் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். the Lord sent one angel one night. அவர்கள் அசீரியருடைய பாழ்ல இறங்கி ஒரே ராத்திரியில் 1,85,000 பேரை வெட்டி கொண்டு போட்டார்கள். And they came upon the camp of the enemies, that is Assyrians, and killed 1,85,000 people in one night. 12 லேகியோன் சொல்லுகிறது ஏறக்குறைய 72,000 பேர். When it says 12 legions, it is almost 72,000 men. ஒருவன் 1,87,000 கொல்ல முடியுமானால் If one person can kill 1,85,000, ஏறக்குறைய 72,000 பேர் இறங்கி வந்தால் அன்றைக்குள்ள உலகமே அழிந்து போயிருக்கும். if 72,000 come down, then the entire world would have been destroyed then. அந்த வல்லமை அதிகாரம் இயேசுவிலே இருந்தது. Jesus had that power and authority. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், But you also think here, இயேசு அந்த சிலுவையிலே முதலாவது சொன்னது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். the first thing Jesus said on the cross, Father, forgive them, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். for they do not know what they are doing. தன்னை கொலை செய்தவர்கள், The people who killed him, தன்னை காட்டி கொடுத்தவர்கள், the people who betrayed him, தனக்கு துரோகம் பண்ணினவர்கள், people who did treacherous act against நன்றி him, மறந்தவர்கள் people who forgot everything, எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். everyone was standing there. இயேசு என்ன ஜெபம் பண்ணினார்? What did Jesus pray? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். Father, forgive them. ஏன் அந்த ஜெபத்தை அவர் ஜெபித்தார் தெரியுமா? Why did he utter that prayer? நீங்கள் மத்தேயு 21 அதிகாரம் 33 வசனத்திலிருந்து 41 வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். You can go home and read from the book of Matthew 21 verses 31 to 41. இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். Jesus told a parable here. ஒருவன் திராட்சை தோட்டத்தை நாட்டினான், A person planted a vineyard கோபுரத்தை கட்டினான், and he built a tower, எல்லாம் பெர்ஃபெக்டா முடிச்சான் வேலையை. and he finished all the work in a perfect way. முடிச்சிட்டு அந்த தோட்டத்தை குத்தகைக்கார கையிலே கொடுத்தான். So after finishing it, he gave that vineyard for a lease. கனிகாலம் சமீபித்த போது And when the harvest time came, அந்த கனியினுடைய பங்கை தன்னுடைய குத்தகையாக கொடுக்க வேண்டிய கனியை வாங்கிக் கொண்டுபடி ஊழியக்காரனை அனுப்பினான். so he sent his servants to receive that its fruit that belongs to him. வேதம் சொல்லுகிறது, The Bible says, தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்தார்கள், ஒருவனை கொலை செய்தார்கள், ஒருவனை கல்லெறிந்து கொன்றினார்கள். the Bible says, and the vine dressers took his servants, bet one, killed one, and stoned another. எஜமான் பார்த்தார், The owner saw, பின்னும் அதிகமான ஊழியர்கள் அனுப்பினார். and he again sent other servants. அவர்களையும் அப்படியே செய்தார்கள். They did likewise to them as well. வேதம் சொல்லுகிறது, The Bible says, கடைசியாக தன்னுடைய குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி குமாரனை அனுப்பினார். so at last he sent his son so that they will respect and fear his son. இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, Now the Bible says, அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். they took him, they cast him out of the vineyard and killed him. இப்ப ஏன் சொன்னார்? Now Jesus said, அப்படி இருக்க if this is so, திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரர் என்ன செய்வான்? when the owner of the vineyard comes, what will he do to those vine dressers? அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தன் கனிகளை கொடுக்கும் வேறே தோட்டக்காரத்தில் திராட்சை தோட்டத்தை
குத்தகையாக கொடுப்பான். They said he will destroy those wicked men miserably and lease his vineyard to other vine dressers who will render to him the fruits in their seasons. அந்த வார்த்தையை கவனிங்க. Look at the word here. அந்த கொடியரை கொடுமையாக அழிப்பான். He will destroy those wicked men miserably. இது நடக்க போற காரியத்தை இயேசு உவமையா சொன்னார். Jesus told this that is going to happen in a form of a parable. எத்தனையோ ஊழியர்களை அனுப்பினார். He sent many servants of God. அவங்கள கொலை செய்தாங்க. They killed them. இயேசுவே சொன்னார், Even Jesus himself said, எருசலேமே எருசலேமே, "Oh Jerusalem, Jerusalem, உன்னிடத்தில் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவளே, you the one who kills all the prophets sent to you. அனுப்பப்பட்டவர்களெல்லாம் கொலை செய்தார்கள். You killed everyone whomsoever sent. இப்ப குமாரன் வந்தார், Now the son has come. அவரையும் அதே செய்தார்கள். You have done the same to him. அப்போ திராட்சை தோட்டக்காரன் வந்து என்ன செய்வான்? Now what will the owner do to the vineyard? அவர்களை கொடுமையாய் அழிப்பான். So he will destroy them miserably. ஆகையினால்தான் இவர்கள் மேல் கொடுமையான அழிவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த சிலுவையிலே கொடுமையான வேதனை அனுபவிக்கும் போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபம் பண்ணினார். Since they should not go through this miserable punishment, when he was suffering on the cross, he uttered the prayer, "Oh Father, forgive them." கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அந்த இயேசுவினுடைய மன்னிப்பினுடைய வல்லமையை கவனித்து பாருங்கள். Look at the power of the forgiveness of Jesus here. நமக்கு ஒருவேளை அப்படி செய்யப்பட்டிருந்தால் Maybe if the same is done to us, நம்ம நிலைமை என்ன? what will our position? நம்மால் அப்படி ஜெபிக்க முடியுமா? Can we pray in that way? நம்மால் மன்னிக்க முடியுமா? Can we forgive them? நிச்சயமாய் மன்னிக்க மாட்டோம். Surely we will not forgive them. அதனால தான் சொல்லி இருக்கிறது, That's why it is said, இயேசு மன்னித்தது போல like how Jesus forgave, நாம் ஒருவரை மன்னிப்போம். let us forgive one another. நாம் யார்? Who are we? கர்த்தருக்குள்ளே இருக்கிறவர்கள். We are in Christ. நாம் யார்? Who are we? விசுவாசிகள். We are believers. நாம் யார்? Who are we? பரிசுத்த ஆவியை பெற்ற பரிசுத்தவான்கள். We are the saints who have received the Holy Ghost. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் ஆவியானவர் ஒவ்வொருவரோடு இடைபட விரும்புகிறார். The Holy Spirit wants to minister with each and every one in the beginning of this year. இந்த மன்னிப்பு என்பது மிக முக்கியமானது. This forgiveness is very, very important. அதை நான் ரொம்ப விளக்கமாக ஆவியான ஒத்தாசையோடு சொல்ல விரும்புகிறேன். I want to explain this in detail with the help of the Holy Spirit. நீங்கள் பாருங்கள், 2 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்களானால், If you read 2 Samuel chapter 13 verses 20 to 22, அப்பொழுது அவள் சகோதரனாகிய அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடு இருந்தானோ? இப்போதும் என் சகோதரியே, நீ மௌனமாயிரு, அவன் உன்னுடைய சகோதரன், இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றான். அப்படியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோம் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தாள். தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய் எரிந்தான். And Absalom her brother said to her, "Has Amnon your brother been with you? But now hold your peace, my sister. He is your brother. Do not take this thing to heart." So Tamar remained desolate in her brother's Absalom's house. But when king heard of all these things, he was very angry. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். You know this incident. அப்சலோமின் தங்கையாகிய தாமாரை தாவீதுடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்த அம்னோன் கற்பழித்து விட்டார். So Amnon defiled this Tamar, who was the sister of Absalom. தாமார் அழுது கொண்டு வருகிறாள். And Tamar was coming crying. அப்சலோம் நடந்த காரியத்தை கேட்கிறான். And Absalom heard what happened. என்ன சொல்றான் தெரியுமா? Now what did he say? இந்த காரியத்தை உன்னுடைய மனதிலே வைக்காதே. So do not take this thing to your heart. அவன் அண்ணன் தானே, He is your brother, right? தெரியாம பண்ணிட்டான். He would have done unaware. நீ மனதில் வைக்காதே. You don't have it in your heart. ஆனா பாருங்க, But when you see, 2 வருஷம் போச்சு. after 2 years, தகப்பங்கிட்ட போய் தகப்பனையும் சகோதரர்களையும் மயிர் கத்தரிக்கிறேன் என்று சொல்லி விருந்து கூப்பிட்டான். so he went to the father and invited his father and also other sons for the sheep shearers. ஆனா தாவீது வரமாட்டேன்னு சொல்றாரு. But David refused to come. நீங்க பாருங்க, When you see here, அவன் கட்டாயப்படுத்தி தாவீதுடைய மற்ற பிள்ளைகளை அன்றைக்கு விருந்துக்கு அழைப்பினான். he compelled and he called and invited all of the sons of David. எல்லாம் விருந்து சாப்பிட்டு And after the feast, எல்லாம் வெறித்து கழித்து இருக்கும் போது and when they were full in wine and drunk, தன்னுடைய வேலைக்காரத்திலே சொல்லி அம்னோனை ஒரே அடியாக அடித்து கொண்டு போட்டான். so he commanded his servant and he smote Amnon in one shot. அதை குறித்து நீங்க வாசிக்கும் போது When you read about that, 13ஆம் அதிகாரம்
32ஆம் வசனம் பாருங்கள். If you read 2 Samuel chapter 13 and verse 32. அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து, ராஜகுமாரரான வாலிபரை எல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவன் நினைக்க வேண்டாம். அம்னோன் மாத்திரம் செத்து போனான். அவன் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. It says the later part, for by the command of Absalom this has been determined from the day that he forced his sister Tamar. பாதிக்கப்பட்ட தன் சகோதரிட்ட என்ன சொன்னான்னா, நெஞ்சில வைக்காத. So what did he say to the sister who was affected? Do not take this to heart. அவனுடைய கொலைகாரனா நிற்கிறான். And he was standing as a murderer then. ஏன்? Why? என்றைக்கு நீ நெஞ்சில வைக்காதன்னு சொன்னானோ, The day when he said do not take this to heart, அந்த நாள் முதற்கொண்டு அவன் நெஞ்சிலேயே வச்சிருந்தான். but from that day he had the same thing in his heart. 2 வருஷம் வெளியே காட்டிக்கல. For 2 years he did not show it out. 2 வருஷம் சிரிக்கிறான். He was laughing for the 2 years. 2 வருஷம் மகிழ்ச்சியா இருக்கான். He was very happy for the 2 years. குடும்பத்தோட இருக்கான். He was with the family. அந்த குடும்பத்தை ஐக்கியத்தை எந்த விதமான கேடும் வரல. There is nothing in the fellowship in that family. ஆனா உள்ளே வைத்து காலத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். But he had it in his heart and he was waiting for the correct time. அவனோட முடிவு என்ன தெரியுமா? Now what is the end of it? அப்சலோம் முடிவை பாருங்கள். Look at the end of Absalom. வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக தொங்கிக் கொண்டிருந்தான். He was hanging between the heaven and earth. அவனுடைய நெஞ்சிலே வல்லையங்கள் ஈட்டி பாய்ந்தது. And the spear just pricked in his heart. எவ்வளவு பரிதமான முடிவு. How pathetic was his death? ஏன் அப்சலோமே உனக்கு இது வந்தது? Why Absalom this situation? உன் மனதில் வைத்த பகை. Because of the hatred he had in his heart. அருமையானவர்களே, My dear ones, இன்றைக்கு நீங்கள் வருஷ துவக்கத்தில் உன்னுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். so even this beginning of this year, you have to have one thing in your heart. நாம் மனதில் வைத்து வளர்க்கிற கோபங்கள், வைராக்கியங்கள், விரோதங்கள் நம்மை ஒரு நல்ல முடிவுக்குள்ளே நடத்தாது. The anger, the hatred, the kind of wrath we have in our heart and the way we have the grudge over it will not leave us in a good way. ஏனால் வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, Because the Bible says very clearly, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே பிசாசனுடைய சகல துர்ச்செயல்களும் உண்டு என்று எழுதியிருக்கு. it is where there is anger and wrath, there occurs all the evil works of the devil. நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், You might be believers. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம். You would have received the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாய் மகிழ்கிறாரா, துக்கப்படுகிறார்? Is the Holy Spirit rejoicing over you or is he grieving over you? ஒரு நிமிஷம் கண்களை மூடி Just close your eyes for a moment. நீங்கள் தியானிச்சு பாருங்க. You just ponder upon it. யாரை குறித்தாயிலும் பகையை, விரோதத்தை நான் உள்ளத்தில் வைத்திருக்கிறேன். Is there a hatred I have regarding any person in my heart? இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. Today may the Holy Spirit help you all. தாவீது வகை கவனித்து பாருங்கள். So look at the time of David. தாவீதை குறித்து நாம் நிறைய நல்ல காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். We also learn many good things from David. ஆனால் ஒரு காரியத்தை நான் வற்புறுத்த விரும்புகிறேன். But I want to emphasize one thing. தாவீது தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமுக்கு பயந்து கால்நடையாக ஓடி போகிறான். So this David, he was afraid of his son Absalom and he went by walk, ran away, fled from him. இந்த சம்பவத்தை 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். This you can read in 2 Samuel chapter 16. அவன் ஓடி போகும்போது When he was fleeing away there, பென்யமீன் கோத்திரத்தானாகிய சீமேயி என்கிற ஒருவன் அவன் மேல் கற்களையும் மணலையும் எறிந்து அவனை தூஷித்து, இரத்த பிரியனே தொலைந்து போ, தொலைந்து போ என்று தூஷித்து கொண்டு வருகிறான். so there came a man in Shimei who was from the Benjaminite tribe. He came and he cast stones at David and he cried out saying, "You bloody man, you come out and move away from here." தாவீதோடு கூட அபிசாய் என்ற மனுஷன் இருக்கிறான். And there was a man named Abishai along with David. அவன் மகா பராக்கிரமசாலி. He was a mighty valiant man. அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? What did he say? இந்த செத்த நாய் ராஜாவை தூஷிப்பானேன். So why do this dead dog curse my Lord? தலையை வாங்கிரட்டுமா? Let me take off his head. அப்பொழுது தாவீது சொல்லுகிற சில வார்த்தைகளை கவனமாய் வாசியுங்கள். So you read those words that is uttered by David then. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 2 Samuel chapter 16 10ஆம் வசனத்தை பாருங்க. verse 10. அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். What I have to do with you?
So let him curse, because the Lord has said to him, curse David. எல்லாம் கவனிங்க. Listen carefully. என்னை தூஷிக்கணும்னு கர்த்தர் அவனுக்கு சொன்னார். The Lord has told him to curse David. 11ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியை பாருங்க. Read the later part of verse 11. அவன் தூஷிக்கட்டும். Let him alone. அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். Let him curse, for so the Lord has ordered him. 12ஆம் வசனம் பாருங்க. Verse 12. ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். It may be that the Lord will look on my affliction, and that the Lord will repay me with good for his cursing this day. கர்த்தர் சொன்னாராம். The Lord has told him. கர்த்தர் கட்டளையிட்டாராம். The Lord has ordered him. அதனால இவன் என்ன சொல்லிட்டான்? But what did he say? அது மனுஷன் விட்டான். Therefore you forgave and left it. இப்ப தாவீது அப்சலோமை ஜெயித்து திரும்ப தன்னுடைய எருசலேம் பட்டு திரும்பி வருகிறான். So after this, David succeeded Absalom again. He returned back to his own native. நீங்கள் 19ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால், If you read in chapter 19, 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தால், if you read from verse 18 to verse 22, சீமேயி அந்த ஆற்றங்கரையிலே வந்து this Shimei came over the shore, தாவீதுடைய பாதத்திலே விழுந்து and he fell down before David. தான் செய்து புத்தீனம் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி சீமையை மன்னிப்பு கேட்கிறான். So here he pleaded for forgiveness, saying, what I have done is a foolishness, kindly forgive me. அப்பொழுதும் அதே அபிசாய் சொல்லுகிறான், The same Abishai says again, அவன் ராஜாவை தூஷித்தான், see, he has cursed the king, அவனை கொண்டு போகணும். so he should be put to death. ராஜா சொல்லுகிறான், But the king says 22ஆம் வசனத்திலே, in verse 22, எனக்கும் உங்களுக்கும் என்ன, what I have to do with you? இஸ்ரவேலில் ஒன்று கொல்லப்படலாமா? Shall any man be put to death today in இது Israel? நான் இஸ்ரவேல் மேல் ராஜாவானேன் என்று சொல்லி எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா சீமையை பார்த்து நீ சாவதில்லை என்று கட்டளையிட்டான். So he said, for do I not know that today I am king over Israel? And he said unto the Shimei that you will not die. மன்னிப்பு கேட்டவனுக்கு மன்னித்து விட்டதாக சொல்லுகிறான். So he said that he has forgiven the one who has asked for forgiveness. கொலை செய்ய வேண்டும் என்றவர்களுக்கும் அவன் தடுத்தான். And also when a person want to put to death, he also stopped it. ஆனால் பாருங்கள், But look here, இப்படி தாவீதுக்கு முதிர் வயதாயிடுச்சு. now David became old. சிங்காசனத்திலே சாலமோனை உட்கார வைக்கிறான். Now he made his son to be successor. அவனுக்கு அநேக புத்திமதிகளை அவன் He சொல்லுகிறான். also gave many counsel and advice to him. அதில் சொன்ன புத்திமதிகளிலே மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், One of the important advice that he gave to him, 1 ராஜாக்களின் புஸ்தகம் book of 1 Kings, 2ஆம் அதிகாரம் chapter 2. 5ஆம் வசனத்திலையும் 6ஆம் வசனத்தையும் வாசிப்பீங்கன்னா, If you read verses 5 and 6, யோவாவை பற்றி தன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். he also told about Joab to his son. யோவாப் யார் என்றால், Who was the Joab? இத்தனை வருஷ காலம் அவன்தான் பிரதான சேனாபதி. So he was the chief captain for so many years. எத்தனையோ யுத்தங்களை ராஜாவுக்காக செய்து அநேக வெற்றிகளை குவித்தவன். And he also fought many battles for this king, and he brought success to him. கர்த்தருக்காக வைராக்கியமாய் அவன் போராடினவன். And he also suffered greatly for Lord. என்ன சொல்றான் தெரியுமா? Now what did he say? நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, Verse 6 says, உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. do therefore according to thy wisdom, and let not his grey head go down to the grave in peace. நீங்க 8ஆம் வசனத்தை பாருங்க. If you read verse 8, பகூரிம் ஊரானாகிய பென்னிமேனாகிய கேராவின் மகன் சீமேயி ஊரத்தில் இருக்கிறான். and behold, thou hast with thee Shimei the son of Gerar, a Benjamite of Bahurim. நான் மக்னாயமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடுமையாய் தூஷணமாய் தூஷித்தான். who cursed me with a malicious curse in the day when I went to Mahanaim. ஆனாலும் அவன் யோர்தானில் எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொண்டு போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். But he came down to meet me at the Jordan, and I swore to him by the Lord, saying, I will not put you to death with the sword. யார் மேல் ஆணையிட்டேன்? So I swore on whom? கர்த்தர் மேல் ஆணையிட்டேன். I swore by the Lord, உன்னை நான் கொல்ல மாட்டேன். I will not kill you. ஆனால் அதை அடுத்த வசனம் வாசிங்க. But the next verse says, ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே. now therefore do not hold him guiltless. நீ புத்திமான். You are a wise man. அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை
அறிவாய். and know what you ought to do to him, but bring his grey hair down to the grave with blood. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இவர் சொன்னார் கர்த்தர் தூஷிக்க பண்ணாரு, So he said, it is Lord who commanded him to curse. அது நன்மையை செய்வாரு The Lord will do good to me. என்றெல்லாம் சொல்லிட்டு After saying so many things, உன்னை நான் கொல்வதில்லை என்று கர்த்தர் பேர்ல ஆணையிட்டுட்டு and he also swore by the Lord that he will not kill him. மகன்கிட்ட என்ன சொல்றான் தெரியுமா? What did he say to his son? யோவாபோனோட இருக்கிறான், Joab is with you. சீமேனோட இருக்கிறான். The Shimei is with you. அரை மயிரை சமாதானமா இறங்க விட்டுறாத. So do not let his grey hair down to the grave with peace. சுருக்கமாய் சொன்னால் To say in short, சமாதானமாய் சாக விட்டுறாத. do not let him die in peace. என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்து. He cursed me maliciously. ஆனா அன்றைக்கு என்ன சொன்னா? But what did he say then? கர்த்தர் தூஷிக்க பண்ணினார். The Lord made him to curse. ஆனா இப்ப என்ன சொல்றான்? But what did he say now? என்னை அவன் தூஷித்தான். He has cursed me. நீங்க 2ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா If you read chapter 2, சாலமோன் தந்திரமாக சீமேயை வெட்டி கொலை செய்தான். Solomon cunningly smote this Shimei and killed him. நான் சொல்லுவேன், தாவீது மன்னிச்சுட்டு போயிட்ட மாதிரி தோணலாம். So I tell you, this may appear as if David has forgiven him, ஆனால் தன்னுடைய மகனை ஒரு கொலைகாரன் ஆக்கி விட்டு போனான். but he has made his son a murderer. 2 பேரை அவன் கொலை செய்தான். He murdered 2 people. இதற்கு காரணம் யார்? Who is the reason for that? மன்னித்தேன்னு சொன்னான் பாருங்க, The one who said he has forgiven, அவன் உள்ளத்திலே வச்சிருந்தான். but he had that grudge in his heart. தன் பிள்ளையிடத்துல சொல்லி அவனை கொண்டு போடு என்று சொன்னான். He said to his son and asked him to kill him. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. ஒரு முறை கன்வென்ஷனை முடித்துவிட்டு நான் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தேன். Once after completing a convention, I came to Thiruvananthapuram airport. அதே விமானத்தில் ஏறுவதற்காக என்னுடைய மதிப்புக்குரிய பாஸ்டர் சாம் ஜெபதுரை அவர்களும் வந்தார்கள். My respected pastor Sam Jabaduri also came in the same airport. என்னை அதிகமாக நேசிக்கிறவர். He is the one who loves me so much. அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது When we both were conversing, நீங்கள் இன்றைக்கி என்ன பேசுனீங்கன்னு கேட்டார். so he asked me, what did you speak today? நான் சொன்னேன், ஏசாவை போல இருங்கள் என்று பிரசங்கம் பண்ணேன்னு சொன்னேன். I said, I preached, be like Asa. அவர் கையை பிடித்து கொண்டு ஆச்சரியமாக கேட்டார். He held my hand and asked amazing with the surprise. பைபிளில் சொல்லியிருக்கு, ஏசாவை போல இராதீங்க. The Bible says, don't be like Asa. நீங்கள் எப்படி ஏசாவை போல இருங்கன்னு பிரசங்கம் பண்ணீங்க? How can you preach, be like Asa? நான் அவர்கிட்ட அன்றைக்கு பிரசங்கத்தை சொன்னேன். So I told him about that preaching that I did then. Pastor, அவருடைய தம்பி அவனை கூழ் கொடுத்து ஏமாத்திட்டான். So his brother deceived him by giving a porridge. 2வது முறையாக அவனுடைய தாய் தம்பியோடு சேர்ந்து பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க. And second time also, his mother along with his brother did a great treacherous அவன் ஒரு act. காட்டு மிராண்டி. He was a wild man. அவன் ஒரு வேட்டைக்காரன். He was a hunter. அவன் ரொம்ப கோபம் கொள்ளுகிறான். He was a very angry man. அப்பா மரித்த பிறகு நான் அவனை கொண்டு போடுவேன் என்று சொல்லுகிறான். He said, after my father dies, I will surely kill him. அவனுடைய தாய் தன்னுடைய குமாரனாகிய யாக்கோபை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை வாசித்து பாருங்கள். If you look at the words that his mother said unto Jacob, ஆதியாகமத்தின் புஸ்தகம் book of Genesis, தயவு செய்து 27ஆம் அதிகாரம் chapter 27, 44ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. 44 45 verses 44 and 45. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணியும் மட்டும் சில நாள் அவனிடத்தில் இரு. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றாள். And stay with him a few days until your brother's fury turns away, until your brother's anger turns away from you, and he forgets what you have done to him. Then I will send and bring you from there. Why should I be bereaved also of you both in one day? அம்மா சொல்லி அனுப்புறா. Mother says these words. நீ ஓடி போயிடுறா. You run away from here. உன் மேல ரொம்ப கோபமா இருக்கான். He is very angry on you. எனக்கு ரொம்ப இஷ்டமான வார்த்தை என்னன்னா, What the word which I like so much. சில நாள் சென்ற பின்பு So after few days, அவன் கோபம் தணிந்து after he quenches his anger, நீ செய்ததை மறந்து விடுவான். and he will forget what you have done to him. எவ்வளவு நல்ல சுவாபம் பாங்க. தாய் அறிஞ்சு வச்சிருந்தா. See, the mother knows the good character of this இவ்வளவு Asa. பெரிய துரோகத்தை அவன் மறந்துடுவான். See, he will forget this treacherous act that I have committed. நீங்க வாசித்து பாருங்க. You read that. இப்ப 20 வருஷம் ஆச்சு. Now 20 years gone up. யாக்கோபு ஓடி போய் பெரிய ஆஸ்திகாரனா மாறிட்டான். Jacob ran away and became a great man of possession. போகும்போது ஒரு கோலோடு போனான். He went with a staff when he read. இப்ப ஏராளம் ஆஸ்தியோடு திரும்பி வர்றான். Now he returns with great possessions. செய்தி வருகிறது, He received a news. 400 பேரோடு ஏசா வருகிறான். Asa is coming with 400 men. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? Now what did he say?
எங்கள் அண்ணனை ஒரு நிமிஷத்துல சூறையாடிடுவான், My brother will destroy me in one moment. அழிச்சு போடுவான். He will completely destroy me. நீங்கள் யோசிச்சு பாருங்க, Just think about this. 20 வருஷம் ஆகி இவ்வளவு ஆஸ்திகளை சம்பாதிச்சு After 20 years, even after earning so much of possession, இவ்வளவு பெரிய மனுஷனா மாறின பிறகு even after becoming great man, அவன் செய்த துரோகத்தை அவன் மறக்கல. he did not forget the treacherous act which he committed. ஆனா யாரும் மறந்துட தெரியுமா? But who did forget? துரோகம் செய்யப்பட்ட ஏசா மறந்துட்டான். This Asa who underwent that treacherous act forgave. அவன் ஓடி போய் தன்னுடைய சகோதரனை கட்டி பிடித்து அழுது முத்தமிடுகிறான். He ran, he hugged his brother, he kissed him, and he cried. அவன் துரோகத்தை மன்னிச்சிட்டாங்க, So he forgave his treacherous act. மறந்துட்டாங்க. He forgot it. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட He பேசலைங்க. did not even utter a word about it. ஆனா யாரு மறக்கல தெரியுமா? But who did not forget? துரோகம் செய்தவன் மறக்கல. The one who did that act did not forget it. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், I tell you, நீங்கள் யாருக்காலும் துரோகம் பண்ணிருப்பீங்கன்னா if you have done any treacherous act to somebody, நீங்க மறக்க முடியாது. you cannot forget it. நீங்க எவ்வளவு பெரிய ஆளாயிரலாம், No matter you can become any great man. ஆனா ஒன்று தெரியுமா? But you know one thing, யார் நமக்கு துரோகம் பண்ணினார்களோ the one who did a treacherous act to us, அந்த துரோகத்தை நீங்க மன்னிக்க முடியும், you can forgive that act. நீங்க மறக்க முடியும். You can forget that. எனக்கு ஏசாவிட்ட ரொம்ப பிடித்தமான ஒன்று என்னன்னா, What the important thing that I liked in Asa, ஆதியாமத்தின் புஸ்தகம் book of Genesis, 36ஆம் அதிகாரம் chapter 36, 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, verse 6 says, ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டிலுள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துகள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். Then Asa took his wives, his sons, his daughters, and all the persons of his household, his cattle and all his animals, and all his goods, which he had gained in the land of Canaan, and went to a country away from the presence of his brother Jacob. இப்போ ரெண்டு பேருக்கும் ஆஸ்தி பெருகிடுச்சு. Now their possession has increased. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வாழ முடியல. They are not able to live together in one place. நீங்க யோசிச்சு பாருங்க, Now think here, யார் போகணும்? who should go away? பிறந்ததுலேருந்து இங்கேயே இருக்கிறான் ஏசா. Asa is staying in this place right from his birth. அதே வீட்டில் இருக்கிறான், He is staying in the same house. அங்கேயே தங்கி இருக்கிறான். He was staying in the same place. ஆனா தம்பிக்காரன் ஊரை விட்டு ஓடி போய் ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் நல்லா சம்பாதிச்சு திரும்பி வந்திருக்கான். But younger brother ran away from this native place. He went to a foreign country. He earned so much and came back to native. நீங்க நியாயத்தை யோசிச்சு பாருங்க. So you just think இப்ப யார் போகணுங்க? who should move away from this place? மூத்தவன் போகணுமா சின்னவன் போகணுமா? Should the elder or the younger? சின்னவன் தான் போகணும். Only the younger should go. ஆனால் ஏசா என்ன பண்ணான் தெரியுமா? But what did Asa do? தம்பி, My brother, நீங்க இருப்பா, you stay here. இந்த தேசத்துல இரு, You stay in this country. நான் தூர தேசம் போயிடுறேன். I will go to a far country. இன்றைக்கு அண்ணன் தம்பி ஒரு அடி நிலத்துக்காக ஒரு இன்ச்சு நிலத்துக்காக அபிஷேகம் பெற்றேன்னு சொல்கிறாங்க, ஆவியில் நிறைஞ்சேன்னு சொல்கிறாங்க, ஊழியக்காரங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க சண்டை போடுறத பார்த்தீங்கன்னா வெட்கக்கேடு. Today, brothers, they say they claim they to be anointed by the Holy Spirit. They say they are the servants of God. They say they are the pastors. But when they fight for 1 feet, 1 inch of land, it is really shameful. தனக்கு துரோகம் பண்ணின தம்பிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு He gave everything to his brother who did this act. இந்த ஏசா தூர போயிட்டான். This Asa went to a far country. இப்போ பல வருஷங்கள் ஆயிடுச்சுங்க. Now many years have rolled by. பல வருஷங்களுக்கு அப்புறம் After many years, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் போனார். these people of Israel went as slaves to Egypt. யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வந்தான். King who did not know Joseph came as a அவர்களை king. ஒடுக்கினான். He really brought them down. அவங்க இப்போ தேவனுடைய வல்லமையினால் விடுதலையாக்கப்பட்டு And now they are delivered by the power of God. அவங்க வெளியே வந்தாங்க. They came out of it. அவங்க வரும்போது ஆண்டவர் அநேக ராஜ்யங்களை அவர்களுக்கு ஜெயிக்க கொடுத்தார். The Lord also made them to conquer many kingdoms. மிக முக்கியமான வசனம் என்னன்னா, The most important verse is உபாகமத்தின் புஸ்தகம் Deuteronomy 2ஆம் அதிகாரம் chapter 2 தயவு செய்து 2ஆம் வசனத்துல வாசிங்க. from verse 2 onwards. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களோட போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்திலே 1 அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன்.
And the Lord spoke to me, saying, You have skirted this mountain long enough, turn northward, and command the people, saying, You are about to pass through the territory of our brethren, the descendants of Asa, who live in Seir, and they will be afraid of you. Therefore watch yourself carefully. Do not meddle with them, for I will not give you any of their land, no, not so much as one footstep, because I have given Mount Seir to Asa as a possession. ஆண்டவர் சொல்றார், The Lord says, ஒரு அடி நிலம் கூட உங்களுக்கு அவன் தரமாட்டேன், I will not give even one footstep of land. நான் சுதந்திரமாய் கொடுத்தேன். I have given as a possession to him, யுத்தம் இல்லாம, without any wars, ரத்தம் சிந்தல் இல்லாம without bloodshed. ஏசா நாட்டை சுதந்திரிச்சோம். Asa has conquered this possession. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய ஆரவாரத்தோடு வந்தாலும், But though Israelites come with a great shout, அவங்க நாட்டை சுதந்திரிப்பதற்கு யுத்தம் பண்ணி அநேகரை கொலை செய்து அவர்கள் சுதந்திரிக்கிறாங்க. they have to fight, they have to battle, and they have to bloodshed and then conquer and inherit the land. நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், I told the பாஸ்டர், pastor, இந்த ஏசாவினுடைய சுபாவம் இன்றைக்கு ஊழியர்களிடத்தில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி இருக்குமானால் எவ்வளவு நலமா இருக்கும் பாஸ்டர். if today's pastors and today's believers possess this character of Asa, how good it would be, pastor. அவன் மன்னிச்சான், He forgave, அவன் மறந்தான், he forgot, அவன் விட்டு கொடுத்தான். he yielded. அவனுடைய பலன் என்ன தெரியுமா? Now what is the outcome of it? கர்த்தர் அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். The Lord gave him an inheritance. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இன்னொரு முறை யோசித்து பாருங்கள். So you also think about this. ஆதியாகமத்தின் புஸ்தகம் Book of Genesis, 41ஆம் அதிகாரம் chapter 41, 51ஆம் 52ஆம் வசனத்தை வாசிங்கள். verses 51 and 52. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். Joseph called the name of the firstborn Manasseh, for God has made me forget all my toil and all my father's house. And the name of the second he called Ephraim, for God has caused me to be fruitful in the land of my affliction. யோசேப்பு போன பாதையில உங்களுக்கு தெரியும். We know the path of Joseph. அவன் முதலாவது பிள்ளை பிறக்குது. So he had his first son. என்ன பேர் தெரியுமா? Now what did he name him? என் தகப்பன் விட்டால் எல்லாத்தையும் செய்தவைகள் எல்லாம் நான் மறந்துட்டேன். So I forget all the toil and all the things done by my father's house. அடுத்த வசனம் பாருங்க. The next verse. தேவன் அவனை பலுக பண்ணினார். The Lord has made him to be fruitful. நான் சொல்ல அருமையானவர்களே, I tell you, my dear ones, நம்மால் மன்னிக்க முடியுமானால், if we can forgive, நம்மால் மறக்க முடியுமானால், if we can forget, நம்மால் விட்டு கொடுக்க if we முடியுமானால், can yield, ஏசாவுக்கு சுதந்திரம் கொடுத்த தேவன், the Lord who gave inheritance to Asa, யோசேப்பை பலுக பண்ணின தேவன், the Lord who made Joseph a fruitful one, உங்களுக்கும் எனக்கும் செய்யறதுக்கு உண்மை உள்ளவராக the இருக்கிறார். Lord is faithful to do the same thing to you and me. நீங்கள் எத்தனை வசனங்களை கேட்டு, No matter how much verses you may என்ன hear, அபிஷேகம் பெற்று, no matter how much anointing you may get, என்ன வரங்களால் நிறைந்து, how much you might be filled with gifts, எவ்வளவு சம்பாதிச்சு, no matter how much you earn, எவ்வளவு சேர்த்து வச்சாலும், no matter how much you store up, நான் சொல்லுவேன், I tell you, கர்த்தருடைய சுதந்திரத்தை நீங்கள் பெற முடியாது. you cannot earn the inheritance of God. கர்த்தர் உங்களை பலுக பண்ண முடியாது. The Lord cannot proliferate you. நீங்கள் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கேட்கிறீர்கள். You listen to many promises. கர்த்தர் நம்ம இப்ப இருக்கிற காட்டிலும் நம்மை பெருக பண்ணுவார். The Lord will proliferate and make us fruitful than how we are. தேவனுடைய நோக்கமே நீங்கள் பலுக வேண்டும், நீங்கள் பெருக The வேண்டும். purpose of God is that you should be fruitful and you should increase. கர்த்தர் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ண வேண்டுமானால், If the Lord ought to make you fruitful and increase, கர்த்தருடைய ஊழியனாக கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு தைரியமாய் சொல்லுகிறேன். as a servant of God, I tell the word of God very boldly to you. இன்றைக்கு இந்த ஒரே காரியத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். I want to finish this sermon with one thing today. இதனுடைய முக்கியத்தை உணர்ந்து Having understood the importance of நீங்கள் this, புதிய வாக்குத்தத்தங்களோடு பிரவேசிக்கலாம். you might have entered with new promises. கர்த்தர் நம்மை பலுக பண்ணுவார், பெருக பண்ணுவார், ஆசீர்வதிப்பார் என்னெல்லாம் நீங்க வாங்கியிருக்கலாம். Would have received many promises that the Lord will be make you fruitful, you proliferate you, increase you, multiply you. அதை தேவன் செய்ய வேண்டுமானால், But if God ought to do that to you, தயவு செய்து கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நீங்கள் மன்னிக்க தீர்மானியுங்கள். you have to take a decision to forgive each other as Christ has forgiven us. ஒரு எச்சரிக்கையோடு இந்த முதலாவது செய்தி நான் முடிக்கிறேன். I want to finish this first sermon with a warning. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் உங்கள் வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். In Matthew chapter 18 verses 23 to 35, ஒரு பெரிய ராஜா இருக்கிறான். there was a great king. அவனிடத்துல கடன்பட்டவனை
எல்லாம் பார்க்கும்போது பெரிய கடன்காரன் இருக்கிறான். So when he saw the people who owed to him, he saw a great borrower before him. பல கோடி ரூபாய் கடன் பட்டிருக்கிறான். He owed so many crores of money from him. அவனை கூப்பிட்டு மன்னித்து விட்டான். So he called him and he forgave him. அவன் சந்தோஷமாய் போகும்போது When he returned back with joy, அவனிடத்திலே சில 100 ரூபாய் கடன் வாங்கி எதிரில் வந்தான். so a person who owes few hundreds from him came against him. அவனை கழுத்தை பிடித்து நெரித்து அவனை காவலிலே போட்டான். So he laid hands on him, took him by the throat, and he put him in prison. இதை ராஜா கேள்விப்பட்ட பொழுது When the king heard about this, 34ஆம் வசனம் சொல்லுகிறது, verse 34 says, உபாதிக்கிறவர்களுடைய கரத்திலே அவனை ஒப்பு கொடுத்தான். so he delivered him to the tormentors. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். The next verse is very important. 35ஆம் வசனம் பாருங்க. Verse 35 says, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார். so likewise shall my heavenly Father do also unto you, if you from your heart forgive not everyone his brother their trespasses. உன் சகோதரன் செய்தது, The one which your brother has done to you, உனக்கு துரோகம் பண்ணிந்த he would have done a treacherous act. நீ மன்னிப்பாயானால் If you forgive him, நீ சுதந்திரித்துக் கொள்வாய், you will receive the inheritance, நீ விருத்தி அடைவாய். you will proliferate. நீ மன்னியாமல் போனால் If you don't forgive him, கர்த்தர் உன்னை வாதிக்கிறவருடைய கரத்திலே ஒப்பு the கொடுப்பார். Lord will deliver you to the hands of the இந்த tormentors. வருஷத்தின் துவக்க நாளிலே உங்களுடைய ஆசீர்வாதத்தை சூஸ் பண்ணி கொள்ள வேண்டிய வேலை உங்களுடைய கையிலே இருக்கிறது. So on this first day of this year, the choice to choose your blessing is in your hands. நல்ல வாக்குத்தத்தங்களோடு நீங்கள் பிரவேசிக்கலாம். You might have entered with good promises, அதை சுதந்திரிப்பதும் சுதந்திரியாமல் போவதும் உங்கள் கையில் இருக்கிறது. but for you to inherit it or not, it is in your hands. ஆவியானவர் உங்களோடு பேசுவாரா? May the Holy Spirit speak with you. ஆண்டவரே, Oh Lord, எனக்கு கிருபை தார். Lord, give me grace, Lord. நான் யாருக்காயிலும் 2022ஆம் ஆண்டு வரைக்கும் நான் மன்னியாமல் இருந்திருப்பேன். ஆனால் If I have not forgiven anybody until this year 2022, இந்த 23ஆம் ஆண்டில் கால் வைக்கிற நான் Lord, as I enter this 2023, இதுவரைக்கும் ஆவியை துக்கப்படுத்திக் கொண்டு I was grieving the Holy Spirit so far. இன்றைக்கு எல்லாவற்றையும் மன்னிக்கிறேன், Today I forgive everything. எல்லாவற்றையும் மறக்கிறேன். I forget everything. எனக்கு கிருபை தாங்க ராஜா. Lord, give me grace, Lord. என்னை ஆசீர்வதிங்க. Lord, bless me, Lord. என்னை பலுக பண்ணுங்க. Lord, proliferate me, Lord. என் சுதந்திரத்தில் நான் பிரவேசிக்க எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஜெபம் பண்ணுங்க. You pray, Lord, help me to enter into my inheritance. 23ஆம் ஆண்டு நமக்கு பெரும் ஆசீர்வாதத்தையும் பெரும் பெருக்கத்தையும் கொண்டு வருவதாக. ஆமென். May this year 2023 bring us a great blessing and great proliferation. Amen.